ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு பிள்ளை, இப்போது இந்த வராகி அம்மாவின் உருவத்தை தொட்டவோ வாழ்க்கையில நீ சற்றும் எதிர்பாராத சந்தோஷத்தை அள்ளி கொடுக்கும் விதத்துல ஒரு மிகப்பெரிய அதிசயத்தை நிகழ்த்த போறேன். உன் வாழ்க்கையில உன்னை முன்னேற விடாமல் தடுப்பதே உன் மன சுமைதான். முதல்ல உன் மனசுக்குள்ள இருக்க பாரத்தை எல்லாம் வெளியேற்று. நீ செஞ்சு முடிக்க வேண்டிய காரியங்களை அப்புறம் பார்த்துக்கலாம், நாளைக்கு செஞ்சுக்கலான்னு தள்ளி போடாம உடனே செய்ய பழகு. ஏதாவது ஒரு விஷயத்த நீ செய்யணும்னு இருந்தாலும் கூட நீ செய்யாம அதை மற்றவங்க கிட்ட செய்ய சொல்லிட்டு அந்த காரியம் சரியா முடியணுமேனு மனசுக்குள்ள கவலைப்பட்டுக்கிட்டு மனச்சுமையை கொடுப்பதற்கு பதிலாக நீயாவே போய் அந்த வேலையை செஞ்சு முடிச்சிட்டினா உன் உழைக்கும் திறனும் மேம்படும். நீயும் நிம்மதியா அந்த காரியத்தை நல்லபடியா வெற்றிகரமாக நடத்தி முடிச்சிடலாம். அதை விட்டுட்டு நீ சும்மா இருந்து அடுத்தவங்களையே வேலை சொல்லி உன் உழைக்கும் திறமையை குறைச்சிக்காத. ஒருபோதும் சோம்பேறித்தனத்துக்கு இடமளிக்காதே. உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைச்ச அனுபவத்தை மற்றவங்களுக்கு அறிவுரையாக சொல்லும்போது அவங்க உன்னை விட எவ்வளவு வயசில் சின்னவங்களாக இருந்தாலும் சரி அதட்டி மிரட்டி உருட்டி சொல்லாமல் அனுபவத்தை நல்லபடியாக அவங்களுக்கு புரிஞ்சிக்கிற மாதிரி அவங்க சந்தோஷமாக கேட்டுக்கிற மாதிரி சுலபமாக புரியும் விதத்தில் அன்போட சொல்லு. இப்படி நீ சொல்லும்போது உன் அறிவுரையையும் அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் அல்லவா? அன்புக்கு அடிபணியாதவங்கன்னு இந்த உலகத்தில் யாருமே இல்லை. நீ சொல்கிறதுலையும் பேசுகிறதுலையும் தான் அடுத்தவங்க உன்னை ஏற்றுக்கொள்கிற விதம் இருக்கு. உனக்கு தெரிஞ்சவங்களுக்கு நீ உதவி செய்யும்போது அவங்க உன்னை ஒரு நண்பனாகவோ தோழியாகவோ உறவினராகவோ தான் பார்ப்பாங்க. அதுவே நீ தெரியாதவங்களுக்கு உதவி செஞ்சினா அவங்க உன்னை கடவுளுக்கு சமமாக நினைப்பாங்கன்றதை புரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சவங்களுக்கு மட்டுமே உதவி செய்யணும்னு யோசிக்காம எல்லாத்துக்கும் மனசார உன்னால் முடிஞ்ச உதவிகளை செய்து பழகு. வாழ்க்கையில் ஜெயிச்சவனுக்கும் வெற்றி பெற்றவங்களுக்கும் மட்டுமே கைத்தட்டணும்னு நினைக்காத. ஏன்னா வெற்றி பெற்றவங்களை பாராட்டவும் கைத்தட்டவும் நிறைய கூட்டமே இருக்கும். ஓ சத்தம் அவங்க காதுகளுக்கு எட்டாத உயரத்தில் அவங்களும் இருப்பாங்க. அதனால் ஜெயிச்சவங்களையே சும்மா பாராட்டிக்கிட்டு இருக்காம அவர்களுக்கு மட்டுமே ஆதரவை கொடுக்காம தோல்வியில் துவண்டு போய் இருக்கிறவங்களுக்கு தோள் கொடுத்து நீ ஆதரவாக இருக்க நின. அப்படி நீ செய்யும்போது தோத்து போனவங்க நாளைக்கு ஜெயிச்ச பிறகும் வாழ்க்கையில் கடைசி நாட்கள் வரை அவங்க மனசில் உனக்குன்னு ஒரு பெரிய இடத்த கொடுத்து வச்சிருப்பாங்க. நேரடியாக நீ தப்பு செஞ்சா மட்டும்தான் அது உன்னுடைய தவறு, உனக்கு பாவம் கிடைக்கும்னு யோசிக்காதே. வேறு யாராவது தவறு செய்பவர்களுக்கு நீ துணை போனாலும் தப்பு செய்கிறவனுங்களுக்கு நீ உதவிகரமாக இருந்தாலும் அதுவும் உன் தவறு தானே. நீ தப்பு செஞ்சாலும் சரி தப்புக்கு உதவி செஞ்சாலும் சரி அதற்குரிய தண்டனையை அனுபவிச்சு தான் ஆகணும். ஏன்னா இந்த உலகத்தில் பல பேர் அமைதியாக இருந்துக்கிட்டு அடுத்தவனை தூண்டிவிட்டு அடுத்தவங்க செய்கிற தவறுக்கு துணைபோவர்களாக இருக்கும்போது இன்னொருத்தர் தப்பையே செய்யாமல் தண்டனை அனுபவிக்கிறவங்களாக மாறிடுறாங்க. அதனால தான் அடுத்தவருக்கு தீவினையை யார் செஞ்சாலும் தீங்கு நினச்சாலும் அவர்களுக்கும் நான் தண்டனையை கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். என் அன்பு பிள்ளையான நீ இந்த வராகி அம்மாவை மனசில் வச்சுக்கிட்டே எப்போதும் எல்லாருக்கும் நல்லது செய்யணுன்ற முடிவோட இரு. உன் அறிவுங்கிற ஒளிச்சுடரை காலத்துக்கு தகுந்தாற்போல நான் ஏற்றிக்கிட்டே தான் இருக்க போகிறேன். இன்னும் இன்னும் உன்னை வாழ்க்கையில் நல்ல பிரகாசமாக ஜொலிக்க வைக்கும்படி செய்ய போகிறேன். உன் வாழ்க்கை எப்போதும் ஒளி வெள்ளமாக வெளிச்சமாக இருக்கும். இன்பமும் துன்பமும் கலந்தது தானே வாழ்க்கை. உன் மனசில் இறைபக்தியோடு என்னை அர்ப்பணித்து என்னையே நினைக்க ஆரம்பிச்சினா துன்பங்கிறதே இல்லாமல் போயிடும். வாழ்நாள் முழுவதும் போராடிக்கிட்டே உன் வாழ்க்கையை வீணடிச்சிட்டா இந்த பிறவி எடுத்ததுக்கே அர்த்தம் இல்லாமல் போயிடும். அதனால் சும்மா வாழ்க்கை முழுவதும் கஷ்டப்பட்டுக்கிட்டும் கவலைப்பட்டுக்கிட்டும் வாழ்நாளை போக்கிடாம உனக்கு பிடிச்ச வேலைகளையும் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போ. அதுதானே வாழ்க்கையை வசந்தமாக ஆக்கக்கூடிய விஷயம். உன் வாழ்க்கையில் வரக்கூடிய கஷ்டமான நேரத்தை கூட கடந்துடலாம். ஆனால் உன்னை கஷ்டப்படுத்துபவர்களை கடந்து செல்வதுங்கிறது அவ்வளவு சுலபமான காரியமும் கிடையாது. எப்போவுமே யாராவது உனக்கு கஷ்டத்தை கொடுத்தாங்கன்னா அதை கடந்து போகணும்னு நினைக்காம அவர்களை விட்டு விலகி போகணும்னு நினச்சின்னா
உன் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். இந்த வராகி அம்மா நானும் என்றும் என்றென்றும் உனக்கு துணையாக இருப்பேன். உன் வாழ்க்கையில் உன்னைய மற்றவங்க எத்தனை முறை ஏமாத்தினாலும் நீ ஒருபோதும் அடுத்தவங்களை ஏமாத்தாத. அதுக்கு பதிலாக தப்பு செஞ்சவங்க தண்டனையை அனுபவிப்பாங்கன்னு அவங்கள ஏன் பொறுப்பில் விட்டுட்டு நீ கடந்து போயிடு. அவங்கள விட்டு விலகி போயிடு. உன்னை ஏமாத்தினவங்க நாளைக்கு தன் தவறை உணரும் வண்ணம் அவர்களுக்கு உரிய தண்டனையை கொடுத்து, அது மட்டும் இல்லை, அவர்களுக்கு உதவி கேட்டு உன்னை தேடி வரும்படியும் சூழ்நிலையை நான் நிச்சயமாக உருவாக்குவேன். இந்த வராகி அம்மா உன் நேர்மைக்கு ஒருபோதும் முற்றுப்புள்ளி வைக்க மாட்டேன் என் செல்வமே. நீ எந்த காரியத்தில் இறங்கினாலும் எப்போதும் நல்லதே நடக்கும். என் வராகி அம்மா எனக்கு துணையாக இருப்பாங்கன்னு என்னை மனசில் நினச்சிக்கிட்டு எல்லா வேலைகளையும் செய்ய ஆரம்பி. ஒரு வேலையை செய்ய ஆரம்பிக்கும் போதே இது என்னடா இவ்வளோ கஷ்டமாக இருக்குது, இது நடக்காதோ, தோல்வி அடைஞ்சிடுவோமோன்ற பயம் உனக்குள்ள உருவாக்கி எப்போதும் தயங்கிக்கிட்டே இருக்க. இந்த தயக்கம்தான் உன் திறமைக்கு முதல் எதிரியாக இருக்குங்கிறத புரிஞ்சுக்கோ. பயத்தையும் தயக்கத்தையும் தூக்கி போட்டுட்டு வெற்றியோ தோல்வியோ இனி காலம் தாழ்த்தாம நினச்ச காரியத்தை இன்னைக்கே செய்ய ஆரம்பிச்சிடணும். என்ன நடந்தாலும் என் வராகியம்மா பார்த்துக்குவாங்கன்னு தைரியத்தோடு நீ வேலைகளை செய்யும்போது அதற்கான முடிவை உனக்கு சரியாகவும் சாதகமாகவும் நான் மாற்றி கொடுத்துருவேன். நீ எதிர்பார்த்தது போலவே, நீ நினைக்கிறது போலவே எப்போவுமே உன் வாழ்க்கை இருக்காது. ஆனால் நீ முயற்சி செஞ்சினா இப்போ இருக்கிற உன் வாழ்க்கையை நீ எதிர்பார்த்ததை போல மாற்றி அமைப்பேன். அதற்கான வேலைகளை எல்லாம் செய்ய தொடங்கு. ஏன் ஆசீர்வாதத்தோட உன் வாழ்க்கை வசந்தமாக மாறும் என் செல்லமே. அம்மா வராகி தாயே, நான் என்ன நினச்சாலும் அது தள்ளி தள்ளி போகுது. நான் எதுக்கு ஆசைப்பட்டாலும் அது நடக்கவும் மாட்டேங்குது, கிடைக்கவும் மாட்டேங்குதுன்னு மனசு உடைஞ்சு போகாத. காலம் கடந்தாலும் தாமதம் ஆனாலும் நிச்சயமா எல்லாமே உன் நல்ல மனசுக்கு ஏற்றாற் போல நல்லதாகவே நடக்கும். இந்த கால அவகாசமும் தாமதமுமே கூட உனக்கான நல்லதை பெறுவதற்காக, உனக்கான தகுதிகளை உனக்கு கொடுப்பதற்காக தான் நான் செய்கிறேன். உன்னையும் உன் பொறுமையும் சோதிக்க தான் இப்படி நீ கேட்ட விஷயங்களை தாமதப்படுத்துகிறனே தவிர நீ கேட்டதை ஒருபோதும் தராமல் இருந்துட மாட்டேன். இந்த பிரபஞ்சத்தில் நீ வாழும் வாழ்க்கைங்கிறது இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம்னு மூன்றாக பிரிக்கப்பட்டாலும் நீ நினச்ச வாழ்க்கையை வாழ்வதற்கு உன் கையில் இருப்பது நிகழ்காலம் மட்டும்தான். அதனால் இறந்த காலத்தையும் எதிர்காலத்தையும் பற்றி யோசிக்காம இந்த நிகழ்காலத்தில் நீ நினச்ச மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ ஆரம்பி. அடுத்த நிமிஷமே என்ன நடக்கும்னு தெரியாத இந்த பூமியில் நீ வாழ்ந்து முடிந்ததையெல்லாம் இறந்த காலம்தான். இப்போது வாழ்ந்து கொண்டிருக்கும் நிகழ்காலத்தில் எல்லாமே நல்லதுக்கே நினச்சிட்டு நல்ல காரியங்களை செய்ய ஆரம்பி. ஒரு காரியத்தை நீ செய்யும்போது, ஒரு விஷயத்துக்காக நீ கஷ்டப்பட்டு முயற்சி செய்யும்போது இந்த உலகமே சேர்ந்து முடியாதுன்னு சொன்னாலும் உன்னால் முடியுன்ற ஆள் மனசில் உனக்கு சொல்லக்கூடிய அந்த குரல் தான் உன்னுடைய தன்னம்பிக்கை. உன் தன்னம்பிக்கை உனக்கு சொல்லக்கூடிய விஷயங்களை ஒருபோதும் நிராகரிக்காதே. எந்த நேரமும் மனசில் தன்னம்பிக்கை தரக்கூடிய நல்ல வார்த்தைகளை சொல்லிக்கிட்டே இருந்தீனா நிச்சயமாக எல்லாவற்றிலும் உனக்கு வெற்றி கிடைக்கும். உனக்காகவும் உன் குடும்பத்துக்காகவும் உன் கடமையை கருத்தில் வச்சுக்கிட்டு அதை சரியாக செஞ்சு உன் வாழ்நாள் முழுவதும் நீ சுய ஒழுக்கத்தை கடைப்பிடித்து வாழ்க்கையை வாழும்போது சகல ஐஸ்வர்யங்களும் உனக்கு கிடைக்கும்படி இந்த வராகி அம்மா நான் செய்வேன். நான் சொல்கிறத நம்பிக்கையோடு கேட்டு நீயும் நல்ல பிள்ளையாக நடந்துக்கிட்டீன்னா உன் வாழ்க்கையில் எல்லாமே நல்லதாக நடக்கும்படி இந்த வராகி அம்மா நான் பார்த்துக்குவேன். உன்கிட்ட இருக்கிற அசையும் சொத்துக்களாக இருந்தாலும் சரி, அசையாத சொத்துக்களாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் மனுஷனுடைய உடம்பு அசையும் வரை தானே அது பயப்படும். அதாவது மனுஷனுக்கு உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் தான் எல்லாத்தையும் பயன்படுத்தி கொள்ள முடியும். அதனால் உயிர் இருக்கும்போதே இல்லாதவர்களுக்கு கொடுத்து உதவக்கூடிய எண்ணத்தை உங்களுக்குள்ளே வளர்த்துக்கோங்க. அதுதான் உன்னை முக்காலத்திலும் சிறப்பாக வாழ வைக்கக்கூடிய சக்தி படைச்சதுங்கிறத தெரிஞ்சுக்கோ என் செல்லமே. ஓ மனசு உன்னை ஆட்டி வைக்கக்கூடாது.
நீ தான் உன் மனசை உன் கட்டுப்பாட்டில் வச்சுக்கிட்டு நீ சொல்கிறத கேட்டு உன் மனசு நடக்கும்படி உன் மனதை நீ ஆட்டுவிக்க வேண்டும். இதில் மட்டும் நீ சரியாக இருந்துட்டினா, நீ எதுக்கும் அடி மடங்காமல், எதுக்கும் மயங்காமல், எதுக்கும் அடிபணியாமல் உறுதியாக உன் சிந்தனைப்படி உன் வாழ்க்கையை வாழ்ந்தினா, உன் வாழ்க்கை நிச்சயம் வெற்றி மிகுந்ததாக, சிறப்பானதாக, சந்தோஷம் நிறைஞ்சதாக இருக்கும். இந்த உலகத்தில் மனுஷனாக பிறந்த ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு திறமை இருக்குது. உனக்குள்ள என்ன திறமை இருக்குங்கிறத முதல்ல நீ கண்டுபிடிச்சு அதை பயன்படுத்தி வாழ்க்கையில் ஜெயிக்கப்பாரு. உன் திறமையை நீயே பயன்படுத்தாமல் இருப்பதுங்கிறது கையில் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு பட்னி கிடக்கிறதுக்கு சமந்தான். உன் எதிர்காலத்தை பற்றி நீ ஆயுசு முழுக்க யோசிச்சுக்கிட்டே இருக்கிறத விட இந்த நிகழ்காலத்தில் எப்படி வாழ்கிறதுன்னு சில நிமிஷம் சரியாக யோசிச்சு அதற்கான செயல்களை செஞ்சிட்டினா உன் எதிர்காலங்கிறது உனக்கு மிகப்பெரிய முன்னேற்றத்தை தரக்கூடிய வசந்த காலமாக இருக்கும். எப்போவுமே எல்லாத்துலேயுமே நான் தான் பெரியவன், நான் தான் சிறந்தவங்க அகந்தையோடு இருந்துக்கிட்டு மற்றவங்களையெல்லாம் உன்னை விட தாழ்வாக நினைச்சு பேசுகிறதோ அல்லது நீ உன்னை உயர்த்தி நினச்சி கர்வப்பட்டு கொள்வதோ வேண்டாம். எப்போதும் யாரையும் தாழ்வாக நினைக்காம எல்லாருமே சமம்னு நீ நினைக்கும் போதுதான் இன்னும் இன்னும் உன் மதிப்பு உயரும். இந்த உலகத்தில் உனக்கு கிடைச்ச அனுபவத்தை நீ பயன்படுத்திக்கோ. இந்த உலகத்தில் உனக்கு கிடைச்ச அனுபவங்கிறது ஒரு பெரிய கடலில் ஒரு துளி நீர் அளவுக்கு தான். இன்னும் நீ கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் ஆயிரமாக குமிஞ்சு கிடக்கு. அதெல்லாம் நீ கற்றுக்கணும். இந்த உலகத்தை பற்றி முழுசாக புரிஞ்சுக்கிட்டு உன் வாழ்க்கையில் வாழ்ந்து ஜெயிக்கணும்னா எல்லா உயிர்களிடத்திலும் அன்போடையும் கனிவோடையும் நடந்துக்கோ. மற்றவங்களால் உன்னை உயர்ந்த இடத்துல வைத்து மதிக்கக்கூடிய அளவுக்கு உன்னுடைய செயல்கள் இருக்கணும் என் செல்லமே. மனிதர்கள் இந்த பூமியில் வாழ போகிறது சில காலம், அதிகபட்சம் 100 வருஷம்தான். அந்த சில குறைந்த காலத்தில் உண்மையான முகத்தோட உனக்கு பிடிச்சதை செஞ்சுக்கிட்டு உண்மையான ஆளாக நீயாகவே வாழ்ந்துட்டு போ. அடுத்தவங்களோட பார்வைக்காக வேற முகமூடியை போட்டுக்கிட்டு தெரிய வேணாம். ஏன்னா ஒரு முறை முகமூடியை மாட்டிக்கிட்டினா உன் கடைசி காலம் வரைக்கும் அந்த முகமூடியை கலற்றுவதற்கான சந்தர்ப்பமே கூட உனக்கு கிடைக்காம போயிடலாம். உனக்குள்ளே இருக்கிற கவலைகள்ங்கிறது பலூனில் இருக்கிற காற்று போல தான். காற்று உள்ளே இருக்கிற வரைக்கும் பலூன் பெருசாக தெரியும். அதே போல் அந்த பலூனை இன்னும் ஊதும்போது பலூன் உடஞ்சி போயிடும் அல்லவா? அதே போல் உனக்குள்ளே இருக்கிற கவலைகளை அதிகப்படுத்தினா நீ இல்லாத ஆளாக மனசுடைஞ்சு போயிடுவ. எப்போதும் தைரியமாக தன்னம்பிக்கையோட துணிவாக இரு.